இருக்கிற தலம் எது அப்படின்னா தமிழ் கடவுள் முருகனுடைய 4ஆம் படை வீடான சுவாமி மலையில இருக்கும். இது கும்பகோணத்துல அமைஞ்சிருக்கு. சுவாமி மலை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது முருகனுடைய 6 படை வீடுகள்ல இது 4வது படையாக அமைஞ்சிருக்கு. இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மன் தான் படைப்பு தொழிலுக்கு முதல்வர் இல்லைங்களா. அவரு அந்த பிரம்மனுடைய படைப்பு தொழில ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தின் மூலமா தான் உயிர்களை எல்லாமே படைக்கிறாரு. அந்த பிரணவ மந்திரத்தினுடைய தத்துவத்தை இங்க சிவனுக்கு தான் ஆசானாக இருந்து சிவனை மாணவனா உட்கார வச்சு சொல்லி கொடுத்த மலைதான் இந்த சுவாமி மலை. இந்த கோயிலினுடைய சிறப்பு பாத்தீங்கன்னா, வெளியில பாக்குறதுக்கு இந்த கோபுரம் மட்டும் தெரியும். உள்ள போனீங்கன்னா மலை மீது ஏறுறது மாதிரி ஒரு 2 படிக்கட்டுகள், பெரிய படிக்கட்டுகள் மலை மேல ஏறி போறது மாதிரி இருக்கும். மூலவர் ரொம்ப 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 அழகா இங்க நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. சுவாமி மலையில எப்பயுமே எல்லா தகப்பனுக்கும் தன்னுடைய பிள்ளை தன்னை விட அறிவுல சிறந்தவனா இருக்கணும் அப்படின்றதான் விரும்புவாங்க. அதே மாதிரிதான் மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, கடவுளுக்கு கூட அந்த எண்ணம் தோன்றி இருக்கு. அதனாலதான் பிரணவத்தினுடைய தத்துவம் எல்லாத்தையுமே அறிந்த சிவன் கூட தன்னுடைய மகனுடைய வாயால அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவனா மாறி தன்னுடைய கைப்பற்றி வாய்ப்பொத்தி மகனிடம் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தினுடைய தத்துவத்தை கேட்ட சன்னதிதான் இந்த சன்னதி. இந்த மலையில இருக்கிற சுவாமி அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன் சிவகுருநாதன் அப்படின்ற சிறப்பு பெயரால அழைக்கப்படுறாரு.